நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணமும், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு பிரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். விருச்சிக ராசி. சார், ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். பொதுவாக எல்லாரும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது, கொடி கட்டி பறக்குது, ராஜ வாழ்க்கை, ராஜாவாக போகிறீங்க, இன்னும் என்னென்னமோ விருச்சிக ராசிக்கு டைட்டில் வைக்கிறாங்க. மகாலட்சுமி யோகம், தொட்டது துலங்கும், இன்னும் என்னென்னலாம் பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ எல்லாமே விருச்சிக ராசிக்கு சொல்கிறாங்க. ஆனால்
சொன்னபடி நடக்குதா? இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே சூப்பராக இருக்கும். அதிலும் ஒரு உச்சம் வேற பெற்றுட்டாருன்னா அற்புதமாக தட்டி தூக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோதிடர்களுடைய கணக்கு. ஆனால் உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி விருச்சக ராசிக்கு நடக்குதான்னா நடக்குது. ஒரு 20% விருச்சக ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. 20% விருச்சக ராசி அன்பர்கள். மேக்சிமம் மேஜராக இருக்கக்கூடிய 80% விருச்சக ராசி அன்பர்கள் பலவிதமான சிக்கலில், கஷ்டத்தில் இல்லை. கஷ்டங்கிறது வேற, சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுங்கிறது வேற. கஷ்டங்கிறது அமைதியாக கூட இருந்துடலாம், 6 மாதம் இருந்துடலாம், 1 வருஷம் இருந்துடலாம். சிக்கலுங்கிறது வெளியில் வரணும், எப்படியாவது ஜெயிச்சு வெளியில் வரணும், அதுக்கு பேர் தான் சிக்கல். அப்போது 80 மேக்சிமம் மேஜராக இருக்கக்கூடிய 80% விருச்சக ராசி அன்பர்கள் ஒரு விதமான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனைகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. 80 தான் நிதர்சனமான உண்மை. இது எப்படி தெரியாமல் போச்சு? அப்போ இன்னும் அவங்க பேசிக் லெவலில் இன்னும் அப்படியே டைம் பாஸ் பண்ணுற மாதிரியே பேசிட்டு போனால் இது நடக்காது. கொஞ்சம் இறங்கி அந்த ராசி அன்பர்களோட பழகி பார்க்கணும், அவங்களோட இருந்து பார்க்கணும், அவங்க ஸ்டேஜில் நின்று யோசித்து பார்த்தா தான் இதற்கான ரெமிடி, அது பரிகாரம் கிடைக்கும். அப்போ பாருங்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள், அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவு முறைகளால் வரக்கூடிய வெளியில் பழகக்கூடிய இடங்களில், உடன் பிறந்தவர்களிடத்தில் மெயினாக வெளியில் பழகக்கூடிய இடங்களில் உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே போல் மெயினாக தொழில் அமைப்புகள், பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம், லோன் பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா, இன்னும் சொல்ல போனாக்கா பிஸ்னஸில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கும். பிஸ்னஸில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கும். அதே சமயத்தில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வெளியில் கடன் வாங்கினதாக இருக்கும். அப்போ எதுவாக இருந்தாலும் சரிதான், விருச்சக ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு கை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இது இவ்வளோ தூரம் விருச்சக ராசிக்கு ஏன் கஷ்டம், இந்த கஷ்டம் ஏன் வந்ததுன்னா, 5ஆம், அதாவது ராசியில் சனி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். இதை எந்த ஜோதிடரும் கன்சிடர் செய்வது இல்லை. ரொம்ப மேலோட்டமாக 9ல் குரு, விருச்சக ராசி சூப்பராக இருக்கும் அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆஹா, உண்மையிலேயே விருச்சக ராசியில் சனி இருக்கிறான், ஜென்ம சனிக்கு சமமானது. ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும், வேலை மாத்திர ஜாப் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும், புதிய வேலைக்கு போகிறதா இருந்தாலும், அல்லது ஒரு பேப்பர் போடுறீங்க, ஒரு ரிசைன் பண்ணுறீங்க, ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங் எடுக்கணும் விருச்சக ராசி அன்பர்களே. அப்படி செஞ்சீங்களா? இல்லை, நீங்களாக கோவப்பட்டீங்க, நீங்களாக வேலையை முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ எந்த அளவுக்கு விருச்சக ராசி அன்பர்களோடு நம்ம நெருங்கி பழகிறோம், நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் மேக்சிமம் விருச்சக ராசி அன்புடைய ஃபோன் கால்ஸ் தான் அதிகம். அப்போ தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, சனி பகவானுக்குரிய பிரீத்தி பரிகாரங்கள் விருச்சக ராசிக்கு கை கொடுக்கும், வாழ வைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள்,
இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.